ஒரு தசம பாகம் கொடுக்கிறவனை குறித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் 3 மாடி அல்லது 4 மாடி அளவுக்கு அந்த மனுஷன் பெயிண்ட் டப்பாக்களை ஏற்றுவான். அது எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ இருக்கும், 10 கிலோ இருக்கும், 30 கிலோ இருக்கும், 20 கிலோ இருக்கும், அப்படி இருக்கும். அதை ஏற்றுகிறது, அதாவது வண்டி இறங்கினால் மேலே ஏற்றுவது அவன் வேலைதான், இறக்குகிறதும் அவன் வேலைதான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி உண்டு. மாதத்துக்கு அவன் 15,000 ரூபாய் சம்பாதிப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சபைக்கு போகிறான். அந்த சபைக்கு போகும்பொழுது அவன் 15,000 அதாவது 1 மடங்கு, அதாவது 10ல் 1 மடங்கு எடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு சபைக்கு அவன் சென்று அந்த சபையினுடைய காணிக்கை பெட்டியிலே அவன் போடுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அதை எடுக்கிற ஒரு லேவியன் அவனுடைய உழைப்பு பார்க்கவில்லை ஐயா. அவன் டப்பா ஏற்றி இறக்குனானே 24 அதாவது 8 மணி நேரமாக ஏற்றி இறக்குனானே. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம், 3 நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளமானது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தசம பாகம் 3 நாள் ஒரு மணி நேரமும் அவனுடைய எலும்புகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் தசைகள் ஆடப்பட்டிருக்கிறது, கஷ்டப்பட்டிருக்கிறான், வேர்வை சிந்திருக்கிறான், அவன் எவ்வளவு பெருமூச்சு விட்டிருப்பான். ஆனால் இந்த வேலையை செய்தால்தான் அவன் குடும்பம் நடக்கும், அதனாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் இவனோ அந்த ரூபா பேப்பரை தான், அதாவது அரசாங்கம் முத்திரிக்கப்பட்ட அந்த பேப்பரில் இருக்கிற அந்த நம்பரை தான் இவன் பார்க்கிறானே அன்றி அவனுடைய உழைப்பை பார்ப்பது கிடையாது. இவன் ஒரு இடத்துல போய் ஒரு டிஃபன் அவன் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் கூட அவனுடைய உழைப்பை இவன் தின்னுகிறான் என்பதை அவன் யோசிக்க மாட்டான், பணத்தை அள்ளி கொடுப்பான். ஏனென்றால் அவன் தசமபாகத்தையும் தசமபாகமாக பார்க்கவில்லை ஐயா, அவன் பணமாக தான் பார்க்கிறான். அதனால தான் தசமபாகம் என்பது ஒரு பெரிய மூட்டை. நீங்கள் கொண்டு போகி ஒருவேளை நீங்கள் பரலோக ராஜ்யத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால், அதாவது இக்கால செய்தியை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால், இக்காலத்துக்குரிய வழிமுறைகளை விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த தசமபாகத்துக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே போல திரும்பவும் நீங்கள் உழைக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களை விட மாட்டார். பிரியமான தேவஜனமே, அவன் எலும்புகள் ஒடுக்கப்பட்டவன் சம்பாதித்தானே, அதை தான் இவன் உண்டு புசிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு?